இப்ப ஏமசோடன் சொல்றான் ஏமலை கேட்ட பிரியையே, சரி நீ சொல்ற மாதிரி நான் சரணமாக அடைய தகுந்தவனும் சர்வ கர்த்தாவும் சுதந்திரனும் உலக நியதியின் சக்தி பொருந்தையுமான மகேஷன் இன்னார் என்று சொல். யார் அந்த ஈஸ்வரன்? நீ சொல்ற பரமாத்மாட்ட வந்து பக்தி செலுத்து, பரமாத்மாவை வந்து சரணடை அப்படின்ற, நீ சொல்லக்கூடிய சுதந்திரமானவர், எல்லாவற்றுக்கும் அவர்தான் காரணம், கர்த்தா, அப்படிப்பட்டவர் யாருன்னு எனக்கு சொல்லு. ஏன்னா அவனை சிலர் சிவன் என்றும் விஷ்ணு என்றும், சிலர் கணேசன் என்றும், சிலர் சூரியன் என்றும், சிலர் நரசிங்கன் என்றும், புத்தர் என்றும், சுகதென்றும், அதாவது ஒரு வடிவம் உடையவரும் அருகன் என்றும், வடிவமற்றவரும் வாசுதேவர் என்றும், பிராணன் என்றும், சோமன் என்றும், பாகவன் என்றும், கர்மன் என்றும், பிரதானம் என்றும், அணுவென்றும், சில பேர் ஆட்டம்னு சொல்றாங்கல்ல, ஆட்டம் தான் இருக்குது வேற எதுவும் இல்லைன்றாங்கல்ல. அப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு. சில பேர் கனவ சூரியன் தான் இருக்கிறதுலே உயர்ந்த கடவுள், விநாயகர் தான், முருகர் தான், சிவன் தான், அல்லது வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு கடவுள்கள், அல்லது கடவுள்கள் கிடையாது, வெறும் தீரி தான், ஆட்டம்ஸ் தான். சாங்கிய யோகம் வந்து ஆட்டம்ஸ் தான் சொல்லும். அந்த மாதிரி அணுக்கள் என்றும் பலவாக கூறுகின்றனர். இவ்விதம் ஜெகத்காரனான ரூபமானது விசித்திரமான மதங்கள் பேதத்தினால் பலவாறாக மொழியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது பரமாத்மா விஷயத்த. இப்படி இருக்கும்போது நீ சொல்லக்கூடிய பரமாத்மா என்பது யாரு? யார நீ சொல்ற? அப்ப ஈஸ்வர சொரூபனை இங்க நிரூபணம் பண்றதுக்கு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. இவைகளில் எதனிடத்தில் ஈஸ்வர பக்தியை செய்யலாம் என்பதை எனக்கு சொல்வாயா? சரி, இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்களே, எந்த கடவுளை நான் கும்பிடுறது? சொல்லுங்க, எந்த கடவுளை கும்பிடுறது? கடவுளை கும்பிடலாமா வேணாமாங்கிறது கேள்வியா இருந்து அதுல இருந்து வெளியே வந்துட்டான். இப்ப யார் கடவுள்னு சொல்றீங்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. இப்ப அப்படின்னா இவ்வளவு பேர் கடவுளா இருக்காங்களே, இதுல எந்த கடவுளை கும்பிடுறது? உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்று நான் தீர்மானம் செய்திருக்கின்றேன். இப்பதான் இவனுக்கு வந்து தன்னுடைய மனைவி மேல, ஏமலேக்கன் மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அவனுக்கு ஸ்ரத்த வந்துருச்சு. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அடிப்படை ஸ்ரத்த வந்துருச்சு. ஏனென்றால் பராவர ஞானியான வியாக்கிரபாத மகரிஷியினால் வளர்க்கப்பட்டதனால் பெண்ணாயிருந்தும் உன்னிடத்தில் இவ்வளவு ஞானம் விளங்குகின்றது. நீ பெண்ணா இருந்தாலும் உன்னிட்ட மிகப்பெரிய ஆத்ம ஞானம் இருக்குது, நான் அதை ஒத்துக்கிறேன். நீ ஒரு ரிஷியோட வளர்ப்பு மகள் தான். மிகவும் சிரத்தையுடன் இருப்பவனும் உன் பிரியனுமான எனக்கு விளக்கி சொல்வாய். இப்பதான் என்ன சொல்றான், வேண்டுகோள் வைக்கிறான். உன்னிடம் மிகவும் சிரத்தை உடையவனும், உன் மேல மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறேன், உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. ஏய் நீ என் மனைவி தானே, ஏய் சொல்லு, எனக்கு இப்ப சொல்லி ஆகணும், இல்லாட்டி உன்னை என்ன பண்ணுவோம் பாரு, அப்படிலாம் மிரட்டல. நீங்க என் குரு தானே, ஸ்ரீடன் தானே நானு, நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க, கேட்கல சத்தமா சொல்லுங்க, அப்படிலாம் ஒன்றும் வராது. அவன் கணவனா இருந்தும் மனைவிட்ட பாவம் வருது பாருங்க, அந்த சிரத்தையும் அந்த பாவமும் வந்தாதான் உள்ளுக்குள்ள போகும். பக்தியும் சிரத்தையும் பணிவும் வராமல் ஞானம் சித்திக்காது. கணவனாக இருந்தாலும் மனைவியிடம் நான் மிகவும் சிரத்தையுடையவனாக இருக்கிறேன், உன்னிடத்தில் மிகவும் அன்புடையவனாக இருக்கின்றேன், எனக்கு விளக்கி சொல்வாயாக. உனக்கு ஞானம் இருக்குது, பெரிய ரிஷியோட வளர்ப்பு மகள் நீ, நீ பெண்ணா இருந்தாலும் உனக்கு ஞானம் இருக்குது, இவ்வளவு புகழ்றான். இம்மொழிகளை கேட்டு ஏமலேக்கே மகிழ்ச்சியுடன் கூறுகின்றாள், நாதா உங்களுக்கு ஈஸ்வரனுடைய சொரூபம் நிர்ணயத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். ஆஹா, இவனுக்கு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தயாரா இருக்கார் போல இருக்கு, இவருக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுடைய சொரூபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஈஸ்வரனுடைய சொரூப நிர்ணயத்தை சொல்லுகின்றேன் கேளுங்கள். ஜகத் ஜாலங்களுடைய உற்பத்திக்கும் லயத்திற்கும் கர்த்தாவானவன் ஈஸ்வரன். இந்த ஜகத் ஜாலங்கள், இந்த மாயாஜால உலகத்தோட உற்பத்திக்கும் அது நிலைத்திருப்பதற்கும் அது லயமாவதற்கும் யாரு ரீசனா இருக்கிறாரோ, யார் காரணமோ அவன் தான் பரமாத்மாவாகிய ஈஸ்வரன். அவன்தான் விஷ்ணு, அவனே சிவன், அவனே பிரம்மா, அவனே சூரியன், அவனே சோமனும், அவன் தானே எல்லாமே. அவனை நீங்க எந்த பேர்ல வேணாலும் வச்சு கூப்பிட்டுக்குங்க, ஆனா அவன் இருக்கிறவன் அவன் ஒருத்தன் தான். எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் எல்லோராலும் நிரூபிக்கப்பட்டவன்.
அதாவது யார் வந்து வாதம் பண்ணாலும் எல்லாராலையும் நிராகரிக்க முடியாத ஒன்று இருக்கின்றது, அதுதான் அந்த பரமாத்மா அப்படிங்கிறார். அவன் சிவனும் அன்று, விஷ்ணுவும் அன்று, பிரம்மாவும் அன்று, மற்றவையும் அன்று, இதன் உண்மையை சொல்லுகின்றேன். இங்கதான் நம்ம குழப்பறாங்க. என்னது? அப்படிப்பட்ட எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி நடத்தி அழிக்கக்கூடியவர் தான் பரமாத்மாவாகிய ஈஸ்வரன். அவனை நீங்க சிவன் சொல்லுங்க, விஷ்ணு சொல்லுங்க, பிரம்மா சொல்லுங்க, விநாயகர் சொல்லுங்க, என்ன பேர்ல வேணாலும் சொல்லுங்க, அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் பிரம்மாவும் கிடையாது, விஷ்ணுவும் கிடையாது, சூரியனும் கிடையாது, விநாயகரும் கிடையாது, எதுவும் கிடையாது, அதை உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். விடுகதை மாதிரி இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு புத்தி வேணும். என்ன சொல்றாங்க? இதன் உண்மையை சொல்லுகிறேன், சமாக்கிதராகவிருந்து கேளுங்கள், நல்ல புத்தியை வந்து ஆழ்ந்து கேளுங்க அப்படிங்கிறாங்க. சைவர்கள் ஜகத் கர்த்தாவை 5 முகங்கள் 3 கண்களுடைய சிவன் என்று கூறுகிறார்கள். சிவனுடைய பிக்சர் நம்ம வச்சிருக்கோம்ல, வடிவங்கள், அந்த இத அவ்விதமாக கர்த்தாவும் குடம் செய்பவனைப் போல் அறிவுடையனும் சரீரம் உடையவனும் மாணவன். உலகத்தில் சேத்தனனான கர்த்தாவை சரீரம் உடையவனாகவே காண்கின்றோம். அச்சரீரனாகாவது அச்சேத்தனாகாவது ஒரு கர்த்தாவையும் நாம் உலகத்தில் பார்க்கவில்லை. என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தை படைச்சு காத்து நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கடவுளை ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையும் ஒரு உருவத்தோட வடிவத்தோட தான் பார்த்துருக்கிறோம். வடிவம் இல்லாத ஒரு கடவுளை நம்ம பார்த்தது இல்லை. அதான் சொல்றாரு, அச்சரீரனாகாவது அச்சேத்தனாகாவது ஒரு கர்த்தாவையும் நாம் உலகத்தில் பார்க்கவில்லை. இவ்விரண்டின் மத்தியில் சேத்தனத்திற்கும் கர்த்தத்துவத்துக்கும் உள்ளது. ஏனென்றால் சொப்னத்தில் ஜீவனானவன் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு சைத்தன்யமாக தேகத்தில் தனக்கு இஷ்டப்படி சிருஷ்டிக்கின்றானே. ஜீவர்கள் அபூர்ணர்களும் சுதந்திரம் இல்லாதவர்களுமானபடியால் அவர்களுக்கு கரணம் அவசியம். ஜகத் கர்த்தாவான பகவான் பூரண சுதந்திரம் உடையவரால் யாது ஒன்றையும் சற்றேனும் அபேட்சிக்காமல் உலகம் முழுவதையும் சிருஷ்டிக்க செய்கின்றார். இங்க கம்பேர் பண்றாங்க, ஜீவன்களும் பரமாத்மாவையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஜீவனாகிய நமக்கு வந்து அபூர்ணத்தன்மை, நம்ம முழுமை இல்லாதவர்களாக இருப்பதினால் நமக்கு ஒரு கனவு என்றாலும் சரி, நினைவு என்றாலும் சரி, ஒரு சரீரம் தேவை, சில கருவிகள் தேவை. அதை வைத்துதான் நாம ஒன்றை உற்பத்தி பண்றோம். ஈவன் நம்ம கனவுல நம்ம வந்து ஒரு உலகத்தை படைச்சு நாம அனுபவிக்கிறதுனால மனம் என்ற ஒரு கருவினாலதான் அதை உற்பத்தி பண்றோம். அப்ப நமக்கு வந்து அபூர்ணமாகிய முழுமைத்தன்மை இல்லாததினால் நமக்கு ஒரு உடம்பு தேவை. கனவுலையும் நம்ம ஒரு உடம்பு எடுத்து அந்த உடம்புலதான் அனுபவிக்கிறோம். ஆனா பரமாத்மாவாகிய ஈஸ்வரனுக்கு அவன் பூரணத்தன்மை உடையவர், சுதந்திரத்தன்மை உடையவர்னால அவருக்கு எந்த ஒரு உடம்பும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சரீரம் இல்லாமலுமே இந்த சுதந்திரத்துல இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டி செய்யக்கூடிய சக்தி படைத்தவர் அப்படின்றாங்க. எப்படி தியானிக்கப்படுகின்றாரோ அவர்களுக்கு ஈசன் அநேக ரூபங்களை எடுத்துக் கொள்ளுகின்றார். புரியுதுங்களா? நம்ம எப்படி தியானிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த உருவமா வெளிப்படுகிறார். எங்கும் எக்காலத்திலும் பின்னமாகாமல் இருந்தும் பின்னமானது போல விளங்குகிறது. இந்த இறை சக்தி எப்பொழுது பின்னம்னா என்னது? துண்டு, கண்டம், கண்டமா சொல்றோம்ல, துண்டு துண்டா இருக்கிறது இல்ல. எப்பொழுதும் இந்த இறை சக்தி துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டோ வடிவத்திலேயோ நாமத்திலேயோ அடக்கப்பட முடியாத ஒன்று. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட இறைசக்தி நம்ம பின்னமானது போல விளங்குகிறது. ஒரு சரீரம்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா, சரீரம்னா அது ஒரு லிமிடேஷனுக்குள்ள இருக்குல்ல. லிமிடேஷனுக்குள்ள எப்படி நீங்க இறைசக்தியை கொண்டு வந்து அடைக்க முடியும்? முடியாது. எப்பயும் எந்த ஒரு லிமிடேஷனுக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் ஒரு டயத்துக்குள்ளேயும் அடக்க முடியாத அந்த இறைசக்தியை நாம என்ன பண்றோம்? ஒரு வடிவத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் அடக்கிடுறோம். அது அடக்குனது போல ஒரு தோற்றம் கொடுக்கிறது, ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறார். அந்த சித்ரூபமான அந்த இறைசக்தி எப்பொழுதும் விளங்கி கொண்டே இருக்கின்றது. ஈசன் ஏக ரூபனாக இருந்தால் விஷ்ணு சிவாதி ரூபங்களில் ஒன்று உத்தமன் என்று மற்றொன்று அத்தமம் என்று பேத திருஷ்டி வைத்தல் கூடாது. நம்ம சிவன் உயர்ந்தவர், விஷ்ணு தாழ்ந்தவர், பிரம்மா தாழ்ந்தவர், விநாயகர் உயர்ந்த, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பேதமும் இருக்கக்கூடாது. எல்லா சக்தியும் ஒரே சக்தி தான் அப்படிங்கிறத இங்க சொல்ல வராங்க. ஒன்று உத்தமம் என்றும் மற்றொன்று அதமம் என்று பேத திருஷ்டி வைக்கக்கூடாது. பேதம் பார்க்கக்கூடாது. இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது, இது அப்படிங்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது.
அந்த பேதங்கள் ஸ்தூல சொரூபத்தில் கற்பித்தங்களாகையில் முக்கியமன்று. அது நம்மளுடைய ஸ்தூல உடம்புல இருந்து பார்க்கும்போது இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க சக்தி வாய்ந்தவங்க, சக்தி இல்லைன்னு நம்ம ஒரு பேதத்தை வச்சுக்கிறோம். உண்மையில அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறது. பிரஞை உடையவரே, தன்னுடைய கணவனுக்கு சொல்றாங்க, அறிவுடையவரே, நிஷ்களமான பரரூபத்தை உபாசனை செய்யுங்கள். பரரூபம்னா வடிவமில்லாத அந்த பராசக்தியான அந்த தேவியை, அந்த பரமாத்மாவை உபாசனை செய்யுங்கள், பக்தி செலுத்துங்கள். நிஷ்கள ரூபத்தை உபாசனை செய்ய சாமர்த்தியம் இல்லாதவன் எந்த ரூபத்தினிடத்து தன் மனமானது திடமான பக்தியுடன் அழுந்துகிறதோ அதனை உபாசனை செய்து உத்தமமான சிரேசை அடைகின்றான். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏமலேக்கி தன்னுடைய கணவனுக்கு உருவம் இல்லாத, சரீரம் இல்லாத பரமாத்மாவா மீது உபாசனை செய்யுங்கள், பக்தி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எவனுக்கு அந்த ரூபம் இல்லாத அந்த சக்தியினிடம் உபாசனை செய்ய முடியலையோ அவரவர்களுடைய மனதிற்கு சாமர்த்தியம் இல்லாதவன் எந்த ரூபத்தினிடத்து, உருவம் இல்லாத சக்தியிடம் என்னால மனதை இது பண்ண முடியலன்னா, உனக்கு எந்த ரூபத்தின் மீது, உனக்கு எந்த ரூபத்தினிடத்து தன் மனமானது திடமான பக்தி. சிலருக்கு முருகரை ரொம்ப பிடிக்குது, சில பேருக்கு சிவனை பிடிக்குது, சில பேருக்கு பெருமாளை பிடிக்குது, சில பேருக்கு கிறிஸ்துவ பிடிக்குது, சில பேருக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரிலீஜன் அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஒரு ரூபத்தை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப உங்க மனம் எந்த ரூபத்தின் மீது அதிகமான ஒரு பிடிப்பு இருக்கிறதோ அதன் மீது தன் மனமானது திடபக்தியுடன் அழுந்துகிறதோ அதனை உபாசனை செய்து உத்தமமான சிரேசை அடைகின்றான். ரைட்டு, சரீரம் இல்லாத பரமாத்மா உபாசிக்க முடியலையா, சரீரத்தோட உபாசனை செய்ய, அது உனக்கு சரீரம் இல்லாத தன்மைக்கு எடுத்துட்டு போகும். அட்லீஸ்ட் ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இறைவனையாச்சும் நீ உபாசனை செய்ய அப்படிங்கிறாங்க. நல்லது.